குட் மார்னிங் வெஸ்டிஸ் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு. ஏன்னா திரும்பி நான் வந்து வெஸ்டிஸ்குள்ளே வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இது எனக்கு. என் லைஃப்பில் எனக்கு வெஸ்டிஸ் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு ஒரு சென்னையில் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த வெஸ்டிஸோட வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்து பண்ணதுனால என்னோடய லைஃப் வந்து பெரிய லெவலில் மாற்றம் கிடச்சிது. கடந்த ஒரு 6 வருஷத்தில் என்னோடய லைஃப்பில் என்னோடய வெஸ்டிஸ் வந்து எனக்கு நிறைய விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கு. என்னோடய இன்கம் வந்து 1 லேக்கு மேலே வந்து எவ்ரி மந்த் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் வெஸ்டிஸ் மூலிமா ஒரு கார் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோடய கல்யாணம் வந்து முழுக்க வெஸ்டிஸோட வருமானத்தை மட்டும் வச்சு என்னோடய மேரேஜ் வந்து நடந்தது. ₹1 கூட கடன் இல்லாமல் என்னோடய மேரேஜ் நடந்தது. அதுக்கு காரணம் வெஸ்டிஸ் தான். இவ்வளோ விஷயம் எனக்கு வந்து வெஸ்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இன்றைக்கி 6 வருஷமாச்சு. 6 வருஷமாக எங்கள் வீட்டில் எங்கள் வீடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எங்கள் ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் வெஸ்டிஸ். என்னோடய கெரியர் வந்து முழுக்க வெஸ்டிஸை நம்பி மட்டும்தான் இருந்திருக்கு இந்த 6 வருஷத்தில். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 5 months 6 months பேக் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தேன். வேறு கம்பெனிக்கு போகணுன்ற ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். பீல ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு, நான் தப்பான முடிவு எடுத்தேன். 6 வருஷத்தில் எடுக்காத ஒரு முடிவு நான் எடுத்தேன். அந்த முடிவு வந்து ரொம்ப ஒரு தப்பான முடிவுன்றது எனக்கு இப்போ வந்து 100% வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வெஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். எல்லா கம்பெனியும் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ மற்ற கம்பெனியில் ஒரு 100 சேலஞ்சஸ் இருக்குன்னா வெஸ்டிஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சேலஞ்சஸ் தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் சேலஞ்சஸ் இருக்குது. எந்த கம்பெனியும் சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் மற்ற கம்பெனியில் ஒரு 100 விஷயம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா நீங்கள் வெஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 விஷயம் மட்டும் தான் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா மற்ற கம்பெனியில் நீங்கள் போன பிறகு தான் நமக்கு தெரியுது அந்த கம்பெனி ரன் பண்ணுறது, ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது, பேசிக்கான விஷயம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் வெஸ்டிஸில் நமக்கு இங்கே அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கு. அது காரணம் இந்த மேனேஜ்மெண்ட். கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு பேக் போனாக இருந்திருக்காங்க. லைஃப்பில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நானும் 100% தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து என்னோடய வெஸ்டிஸ் மேனேஜ்மெண்ட்க்கும் எல்லாருக்குமே நான் வந்து மனசார நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தேன். வெஸ்டிஸை விட்டு வெளியே போகணுன்னு நினச்சதே ஒரு தப்பான முடிவு. கண்டிப்பாக அந்த முடிவை நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணதுனால திருப்பி வெஸ்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ராஜன் சார் திருப்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ராஜன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ இந்த இடத்துல. ஏன்னா டே 1லேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக வந்து ராஜன் சார் இருந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டை ஒரு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு ராஜன் சார். கண்டிப்பாக நிறைய பேர் வெஸ்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் வெஸ்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ இருந்தாலும் இங்கே வந்து 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்லோவாக கிடைக்கணும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு 100% சக்ஸஸ் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் வெளியே போயிட்டு வேறு கம்பெனியில் என்னால் சக்ஸஸ் பண்ணுற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னை பார்க்குறீங்களா, ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் நான் தான் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ சக்ஸஸ் எனக்கு வெஸ்டிஸ் கொடுத்துருக்கு. 10 லட்ச ரூபா கார் எடுத்திருக்கேன். மாதம் 1 லட்ச ரூபா சாலிடாக இன்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 8 to 10 lakhs rupees மேலே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயம் எனக்கு வெஸ்டிஸ் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இவ்வளோ விஷயம் கொடுத்தும் நான் வந்து வேறு கம்பெனி போகணுன்ற ஒரு முடிவு எடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வெஸ்டிஸ் தவிர வேறு எந்த ஒரு கம்பெனியாலும் இங்கே வந்து ஒரு சாலிடாக வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நடத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே இன்றைக்கி வந்து வெஸ்டிஸ் ஏன் நம்பர் 1ல் இருக்குன்னா இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி வந்து நம்மளை கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு திருப்பி வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்க முக்கியமான ரீசன் வந்து லக்ஷ்மி நாராயண் சார், சுமதி மேம், அருண்ராஜ் ப்ரோ, இவங்க 3 பேரும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மலவலன் சார், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து திருப்பி வந்திருக்கேன். முக்கியமாக லக்ஷ்மி நாராயண் சார் எனக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அந்த வேறு ஏதாவது கம்பெனி போகலாமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை தூர தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களால் வெஸ்டிஸை தவிர வேறு எங்கே போனாலும் உங்களால்
சக்ஸஸ் பண்ணுற ரேஷியோ ரொம்ப கம்மி. ஓகேங்களா? வெஷியில் 100 பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா வெளியே கம்பெனியில் உங்களால் 5-6 பேர் தான் சக்ஸஸ் பண்ண முடியுது. எல்லாராலுமே சக்ஸஸ் பண்ண முடியல. உங்களால் வெஷியில் இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட், இங்கே இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட், இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ், இங்கே இருக்கிற குவாலிட்டி வெளியில் வேறு எந்த கம்பெனியும் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா நான் வெளியில் போயிட்டு வந்தவன் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி வெஷியில் இருக்கும்போது நிறைய கம்பெனி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வெளியே போயிட்டு வந்த பிறகு தான் வெஷிஷோட அருமை நமக்கு தெரியுது. அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் வெஷிஷ் பண்ணுறீங்களோ, இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளரும், பெரிய லெவலில் க்ரோ ஆகும். ஓகேங்களா? அதனால் வெஷிஜை விட்டுறாதீங்க. ஸ்லோவாக பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக சேருவீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு. அதில் வெஷிஜ்ன்ற கம்பெனி சாலிடாக எவ்வளோ வருஷமானாலும் இன்னைக்கு 21 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் 100 வருஷத்தை கடந்து இந்த கம்பெனி போயிட்டு தான் இருக்க போகுது. அதனால எவ்வளோ கம்பெனி வேணால் இதுக்கப்புறமா வரலாம், வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? யார் வேணால் உங்ககிட்ட என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவை நீங்கள் எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு திரும்பி இந்த வெஷிஷ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ ராஜன் சார். எல்லா லீடர்ஸ்க்கும், எல்லாருக்கும், என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.